ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ரசிகர்னால மறக்க முடியாத ஒரு நாளா இந்த நாள் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. MS தோனி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ணலப்பா, ருத்ராஜ் ஐக்வாட் தான் இதுக்கப்புறம் கேப்டன் அப்படிங்கிற முடிவை எடுத்து ருத்ராஜ் ஐக்வாட்டை சிஎஸ்கேவோட கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. எஸ், இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, சிஎஸ்கேவோட CEO காஷி தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த IPL கேப்டன்ஸோட போட்டோ ஷூட் சென்னையில நடந்துச்சு. ஓகேவா, போட்டோ ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த சீசன் நான் வந்து கேப்டன்சி பண்ணல, ருத்ராஜ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா பாருங்க, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த அவ்வளவுதான் கடைசி நேரத்தில் சொன்னா ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஆப்வியஸ்லி காசி தாத்தாவும் அதான் சொன்னாரு, இது அவரோட கால், அவர் என்ன எடுக்கிறாரோ அதை தான் நாங்க வந்து முடிவு பண்ணுவோம். ஸோ அவர் ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு இருந்து ஆசைப்படுறாரு. ஸோ அதனால தான் வந்து ருத்ராஜ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த வருஷம் ருத்ராஜ் ஐக்வாட்டை கேப்டன் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு MS தோனி எடுத்த டிசிஷன் பெரிய டிசிஷன். கண்டிப்பா வந்து அது ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் கரெக்டான டைமும் கூட அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எண்ட் ஆஃப் தி டேல இப்போ நம்மளோட புதிய கேப்டன் வந்து ருத்ராஜ் ஐக்வாட். ஆல்வேஸ் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஒன்னு ரவீந்திர ஜடேஜாவுக்கு போயிருக்கணும், இல்ல ருத்ராஜுக்கு போயிருக்கணுங்கிறது தெரியும். பட் ஜட்டுக்கு ஏன் போகல அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவரே வேண்டாம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி கேப்டன்சி கொடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். அவரோட கேம் பர்சனலா பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால வேண்டாம்னு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ருத்ராஜுக்கு போயிருக்காங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு கேப்டனை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். சீரியஸ்லி, எனிவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்றதுக்கு நல்லாவே வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். MS தோனி அப்படிங்கிற ஒரு லெஜண்ட். எஸ், நிறைய பேர் இப்போ ஒரு 24, 25, 20க்கு மேல வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தோனிய அந்த ஒரு அப்பையிலேருந்து பார்த்து IPLனாலே தோனி தான் சிஎஸ்கே டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அவ்வளோதான், இப்போ அவர் வந்து இனிமேல் கேப்டன்சி பண்ண மாட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்றப்போ உண்மையுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் கூட சொல்லிட்டு இருக்காங்க, என்ன அப்படின்னா மேபி இந்த வருஷமும் சிஎஸ்கே டீம் ஒழுங்கா பண்ணாம தோத்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் கேப்டன் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஹோம் மேட்சஸுக்கு அவர் கேப்டன்சி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஃபேர்வெல் மேட்சுக்கு அவர் வந்து கேப்டன்சி பண்ணுவார் இந்த வருஷம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. MS தோனியை இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கோம். அவரோட டிசிஷன்லாம் நம்ம எவ்வளவோ நிறைய நோட் பண்ணியிருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேப்டன்சி எல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அண்ட் ஜட்டு விஷயத்தில் நடந்தது வந்து ஜட்டுவே நான் இல்லை கேப்டன்சி பண்ணலை நீங்கள் பண்ணுங்கன்னு திருப்பி கொடுத்ததுனால தான் அப்படி அந்த கேப்டன்சி ஸ்விட்ச் நடந்துச்சுன்ட்டு எல்லாருமே முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவராலாம் திருப்பி போயிட்டு வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே இல்ல, இந்த வாட்டியும் நிறைய தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இதுக்கப்புறம் ருத்ராஜ் ஐக்வாட் தான் நம்மளோட கேப்டன், MS தோனி கிடையாது. எஸ், இப்போ அவர் கேப்டன்சியை விட்டு கொடுத்ததுனால அவர் வந்து எப்படி விளையாடுவாரு, எல்லா மேட்சும் விளையாடுவாரா அப்படிங்கிற அந்த சந்தேகம்லாம் இருக்கு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவர் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தான் அவர் இல்லைன்னா கொஞ்சம் விக்கெட் கீப்பிங்லாம் யாரும் பண்ண முடியாது, டெவான் கான்வே இல்லைல்ல, ஸோ அதனால பண்ண முடியாது. அதனால அவர் இருப்பாரு. அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட் கூட சொல்லியிருக்காரு, என்னன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நான் எடுத்துக்கிறது வந்து உண்மையிலுமே நான் ஒரு இதுவாக தான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் இதை கரெக்டான வேலை நான் வந்து கொண்டுட்டு போகணும். என்னோட டீமில் ஆல்வேஸ் மகிபாய் இருக்காரு, ஜட்டுபாய் இருக்காரு, அண்ட் அஜிங்கியா ரஹானே சொன்னார், அஜுபாய் இருக்காரு. இவங்கள்ட்ட எல்லாம் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. நான் அதுலேருந்து கற்றுக்குவேன், நான் அதை அப்படியே நல்லா எடுத்துகிட்டு போவேன், அவங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் புது கேப்டன் வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அடுத்து. இதுக்கப்புறம் சிஎஸ்கே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு எரா பிகின்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எரா முடிஞ்சு இன்னொரு எரா அப்படியே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு எரா வந்து தொடங்குது. பார்க்கலாம். எப்பவுமே சிஎஸ்கே இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு கேப்டனை எடுத்து ரொம்ப வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனா வச்சுக்கணும் தான் அவங்க யோசிப்பாங்க. MS தோனி தான் அப்பையிலேருந்து இப்போ 16 வருடங்கள், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. திருப்பி அவரோட ஷூஸை ஃபில் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட் ஆனால் ஸ்டில் அந்த அளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. நல்ல கேப்டனாக ருத்ராஜ் இருப்பார். ஏன்னா நிறையா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அவர் கேப்டன்சி பண்ணி நிறையா வெற்றி பெற வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல சைடு இருக்கிறப்போ டெஃபினெட்லி அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிரேக்கப் ஆனப்போ கூட நான் அழுகலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு MS தோனி கேப்டன்சியை விட்டோரையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த வருஷம் இன்னொரு ஷாக்கான ரிட்டையர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.